குருவே துணை. இப்பதில் பார்த்திருக்கும் சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஒரு முக்கிய பதிவை நாம் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத பலன் என்னென்ன நடக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன், கவனித்து கொண்டே வாருங்கள். பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது ஒரு ஆன்மீக மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம். 5 சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் பண கஷ்டங்கள், சிக்கல்கள் தீர்த்து கொள்ளலாம். ஆன்மீக கோயிலுக்கு சென்று வரலாம், திருப்பதி சென்று வரலாம், நிகழ்ச்சி எடுத்து போகலாம், வரலாம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் சுப காரியங்களை தவிர்க்கப்பட வேண்டிய மாதம் இந்த மாதம். வீடு கிரகப்பிரவேசம், திருமணம், காது குத்தத்து, இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் இந்த மாதம் செய்ய மாட்டாங்க. ஆன்மீக மாதம் தான் எல்லாம் நம்ம மனசு பூரா ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறார். 2ல் புதன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் ராசியில் இருக்கும் சுக்கிரனும் கேதுவும் அதனால் என்ன பலன் என்று பார்த்தா, சுக்கிரன் 9ஆம் தேதி பிறகு சிம்ம ராசிலிருந்து உங்கள் ராசிக்கு 2ல் வந்துடுகிறார். ஸோ அதுவரையில் சுக்கிரன் கேது இணைவு உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு அவ்வளோவா இல்லை, இருக்கிற மாதிரி தான் ஆசிரியெல்லாம் போகும். பெண்களால் ஏற்கனவே நிறைய அவமானம் அசிங்கலாம் பட்டு நீங்கள் மறுபடியும் அது மாதிரி ஒரு அவமானம் அசிங்கப்படத்தெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களால் எந்த ஆதாயமும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஆண்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடையாது, பெண்களுக்கு ஆண்களாலும் ஆதாயம் கிடையாது. முடக்கப்பட்டு உள்ளது, செல்வ வளத்தை முடக்கப்பட்டு உள்ளது, வருமானத்தை முடக்கப்பட்டு உள்ளது. பெண்களாலும் கொஞ்சம் பாதிப்பு காட்டும், அதாவது குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தெய்வ பற்று அதிகமாகும். குடும்ப பற்றை விட தெய்வ பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பில்லை. ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வரலாம். உங்களுக்கு இருக்கும் அந்த கோபம், தனித்திறமை எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கையாளுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய அதாவது எதுக்கிறதா ஒரு பிடிவாதம், வீண் வேம்பு இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அரசு வேலையில் இருக்கும் நீங்கள், ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய நீங்கள், ஒரு தலைவராக இருக்கும் நீங்கள், ஒரு உயர் பதவியில் இருக்கும் நீங்கள் அனைத்திலும் கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிநாதர் 2ல் இருப்பது அரசாங்கத்தால் ஒரு ஆதாயமும் குடும்பத்திற்கு உண்டு. அரசியல்வாதிகளாலும் கட்சிகளாலும் ஒரு ஆதாயம் குடும்பத்திற்கு உங்களுக்கு உண்டு. நண்பர் மூலியமாகவும் ஆதாயம் உண்டு. தாய்மாமன் உறவிலும் சற்று ஆதாயம் உண்டு என்பதை அதை பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்திற்கு பெண்களால் ஒரு ஆதாயம், மிகப்பெரிய ஆதாயமும் இருக்கிறது. பெண் என்றால் மனைவி, அம்மா, தங்கச்சி, அக்கா, பாட்டி, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, யார் வேணாலும் வைத்துக்கலாம். பெண்களால் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது, பெண்களால் தான் ஆதாயமே இருக்கிறது. அதனால் பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு ஒரு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். சிறு சேமிப்பு போட்டு வைப்பது மிக 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 நல்லது. உங்களுடைய அவசர சேவைக்கு அது பயன்படும். ஆகவே உங்களுடைய அவசர தேவைக்கு சிறு சேமிப்பு கொண்டு சேர்த்து வைப்பது நல்லது. அதுக்காக சீட்டு கட்டி ஏமாந்துடாதீங்க. பேங்க்லேயே, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்பது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் தேதிக்கு பிறகு புதன் அங்கே வந்திருக்கிறார். செவ்வாய் புதன் நினைவாகிறார்கள். இதன் காரணமாக நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக தடை என்றிருந்த பிரச்சனை விலகி எல்லாம் இனி வெற்றி 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 தான் கிடைக்கும். அதாவது ஒரு இடம் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் அப்படியே தள்ளிக்கினே போயிட்டுருக்கீங்களா, கண்டிப்பாக அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, அப்படி வேண்டுதல் வச்சுட்டு போக முடியாமல் தள்ளிகிட்டே போகுதுங்களா, அதுவும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இப்படி ரொம்ப நாளாக போய் ஒரு பேரணும், பேத்தியை பார்க்கணும், இல்லை பொண்ணை போய் பார்த்து வரணும், தள்ளினே போகுதுன்னா அதுவும் ஒரு வாய்ப்பு இருந்த மாதிரி போயிட்டு வருவீங்க. இப்படி பயணம் லாபகரமாக இருக்கும். எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஆதாயம் சப்போர்ட்டு இருக்கிறது. ஒரு இடம் வாங்கணும், முடியல தள்ளின போது இடம் வாங்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம், புதுசாக வாங்குறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு நல்லாவே இருக்கிறது.
தாய் வழி உறவாலும் பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு 7 ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் ஒரு நல்ல இடத்துல வரனாமையே வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைக்குள்ளே ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொறுமையாகவும் கவனமாகவும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நல்லதை கிடைக்கும். குடும்பமானவர்கள் ஈகோ பார்க்காதீங்க. கணவன் மனைக்குள்ளே ஈகோ பார்க்காதீங்க. கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் வருகிறது. விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவதே இல்லை. அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். உங்கள் ராசிக்கு 8 சனி பகவான் இருக்கிறார். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அதேபோல் ஆயுளுக்கெல்லாம் பங்கம் ஏற்படாது. ஆயுள் கெட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே பெட்டில் படுத்தால் கூட கோமாஸ்டில் இருந்தால் கூட நல்லா வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதனால் ஆயுளெல்லாம் பங்கம் ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூடுமான அளவில் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கள். வெளிநாடு எதை முயற்சி பண்ணுறீங்களும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வெளிநாடு போகலாம் வேலைக்கு. வெளிநாடு பிஸ்னஸ்க்கும் ஒரு வாய்ப்பு, புது வாய்ப்புலாம் வர வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில். அதனால் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு குடும்ப ஒரு சிறப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்மந்தப்பட்ட தொழிலை நல்ல ஒரு லாபகரமாகவும் சிறப்பாக இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் குடும்பமான அளவில் வீட்டில் இல்லை ரோட்டிலே இருக்கும் கருப்பு நாய்களுக்கு ஒரு கோதுமை ரொட்டி போடுங்க. ஒரு சில தோஷங்கள்லாம் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள்லாம் விலகி ஓரளவு மாற்றம் தெரியும். பிள்ளைகளை அவர் போக்கிலே போயிட்டு அவங்களை மடக்கி உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்க, மன கஷ்டமாகுது, திருந்த மாட்டேங்கிறாங்கன்னாங்க வருத்தப்படாதீங்க. அவங்களே திருந்தி அவங்கள ஒரு மனசாபம் வந்து திருந்தி வந்துடுவாங்க. நீங்கள் அதை ஊதி பெருசு பண்ணி அதுவும் பெருசு பண்ண வேண்டாம். ஒரு சிலருடைய வாழ்க்கை மட்டும் காதல் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5, 7 கூடிய தசாபுத்தி நடக்கும்போது சக்ஸஸ் ஆகும். காதல் கைகூடும். மற்றவர்கள் கைகூடாது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு கோச்சார பலனை 100க்கு ஒரு 10 பேருக்கு நம்ம சொல்வது நடக்கும். மீதி நிலம் நீங்கள் போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி கொள்வது நல்லது. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்த இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அருமையாக உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்தி ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன்லாம் வாங்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கிறது. நல்ல மதிப்பு மரியாதையும் உயரும். ஆகவே கூடுமானவரை இந்த சிம்ம ராசி அன்பர் இந்த மாதம் ஒரு 70% லாபகரமாக இருப்பதால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.